எல்லோரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த ப்ரோக்ராமோட மெயின் எஜுகேஷன் தான். சொல்லிக் கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரும். ஜஸ்ட்டு கேட்டுட்டு போகிறதுனால எந்த பிரயோஜனம் கிடையாது. இதில் மெயினாக என்ன அப்படின்னா, இப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக மேலே இருக்கிற இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பேன் நம்பர், அதில் கால் பண்ணுங்கள். ஆல்ரெடி இங்கே எக்ஸிஸ்டிங் அசோசியேட்டாக இல்லை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அபோவ் இருக்கிறவங்க, சூப்பர்வைசர் அண்ட் அபோவ் இருக்கிறவங்க உங்கள் கோச்சே உங்கள் டவுட்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். இதனால என்ன அப்படின்னா, ஒரு கிளியர் டெய்லி கோல் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு சென்ஸ் ஆஃப் பர்பஸ் வந்து பாத்தீங்கன்னா அங்க கிரியேட் ஆகும். அப்ப நம்ம என்ன அப்படின்னா, நம்ம ஒர்க் பண்ற எஸ் தேங்க்யூ. நம்ம ஒர்க் பண்றதுக்கு ஒரு ஸ்பெசிபிக் அப்ஜெக்டிவ்ஸ் வந்துட்டு நமக்கு வராது. அப்போ ஒர்க் பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஃபேமிலி என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு உமன் ஒரு டிசிஷன் எடுத்து அந்த ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வந்து அவங்க கன்சிஸ்டன்டா பண்ணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா, அவங்க ஹோல் ஜென்ரேஷனும் வந்து பாத்தீங்கன்னா மாறும். ஒரு உமன் வந்துட்டு பாத்தீங்கன்னா கரெக்டான ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலோ ஈட்டிங் ஹேபிட்ஸும் சேஞ்ச் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க தலைமுறைகள் வந்துட்டு பாத்தீங்கன்னா அதை அப்படியே பின்பற்றும். நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா இதுல ரொம்ப பெரிய இதுல ரொம்ப சிம்பிள் தான். இதை நம்ம எஜுகேட் பண்ணி ஒரு ஃபேமிலியில ஒரு உமனோட லைஃப் ஸ்டைலும் அந்த ஹெல்த் அவேர்னஸும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எஜுகேட் பண்ணி அவங்களுக்கு அந்த பர்பஸ் நமக்கு வந்து அந்த காலத்துல வந்து எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா, மஞ்சளா இருக்கட்டும் இல்ல இவ்வளவு எஃபெக்டிவா உங்க பாடியில சேஞ்ச் ஆகுது, ஒரு மெஷரபிள் அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அதுல வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் உங்க ஹெல்த்துக்கு. இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வந்து மூச்சு வாங்குது அப்படின்னா அந்த எக்ஸசைஸ் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஹெல்த்தி ரொட்டீன் வந்து நீங்க மாத்தணும். ஸோ இதனால என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் ப்ரிவென்ஷன்ஸ் மெனி ஹெல்த் இஷ்யூஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ரைட் ஹேபிட் லைஃப் ஸ்டைல் வந்து நம்ம சூஸ் பண்றப்போ கஸ்டமருக்கு நமக்கும் சரி. இதுல என்ன அப்படின்னா ஒரு ரிஸ்க் டிசீஸ் சர்டன் வந்து கிரானிக் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா குட் பிசிக்கல் ஹெல்த் கண்டினியூஸா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இம்ப்ரூவ் பண்றப்ப நம்ம இந்த மாதிரி எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்றப்போனா மென்டல் ஹெல்த் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம நியூட்ரிஷன் இன்டேக் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கரெக்டா ஃபாலோ கத்துக் கொடுக்கறதுனால அவங்க வந்து டெய்லி அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து அவங்களால பூஸ்ட் பண்ண முடியுது. இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா அடுத்த ஹேபிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்ஸா டெய்லி ஹெல்த் கோலுக்காக நம்ம லீட் பண்ணிட்டு அது ஒரு ஃபார்மேட்டா ஹெல்த்தி ஹேபிட்ஸ் வந்து நம்ம கொண்டு வரப்ப ஓவராலா நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா இந்த டைம்ல இது வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட் என்ன ஆகுது, இந்த வெளியே போய் ஜங்க் ஃபுட் சாப்பிடுறது, வெளியே போய் ராங் ஈட்டிங் ஹேபிட்ஸ் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிட்டு ஹெல்த் அவேர்னஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா கிடைக்க இருக்கும். ஒரே நாளா வராது. ஒரு ரொட்டீனா ஒரு 21 டேஸ் வந்துட்டு பண்றப்ப என்ன ஆகுதுல லாங், அதுக்கப்புறம் 21 டேஸ்க்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா அதை அவங்க என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அன்னெசரியா வெளியே போய் சாப்பிடுறது, சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த ஏரியா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இன்க்ரீஸ் வந்து எனர்ஜி லெவல் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்சர்வ் பண்ண முடியும். உங்க உடம்புல வந்துட்டு பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆகுது, அந்த ப்ரொடக்டிவிட்டியை நீங்க வந்து என்ஜாய் பண்ண முடியும். நீங்க காலைல எழுந்து நீங்க இந்த ஒர்க் ஷெட்யூல் பண்றீங்க அப்படின்னா மைண்டும் ஹெல்த்தும் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கனெக்ட் ஆகும். அப்ப என்ன ஆகுதுன்னா உங்க பாடியில மோர் எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து வேரியஸ் ஆஸ்பெக்ட்ல வந்து உங்களால லைஃப்ல கொடுக்க முடியும். முன்ன இருந்ததுக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய ப்ரொடக்டிவிட்டிஸ் வந்து நிறைய இருக்கும். இப்ப நான் என்ன அப்படின்னா எனக்குள்ள வந்து ஒரு நியூ சேஞ்சஸ் வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன். காரணம் என்ன அப்படின்னா இப்ப நான் அந்த 5 AM வந்து ரொட்டீனா வந்து நான் வேர்டிங்ஸ்ல போட்டுட்டு இருந்தேன். இப்ப என்ன பண்றேன், கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சு அந்த கொஸ்டின்ஸ் வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்றப்ப என்ன ஆகும்னா இன்னும் ப்ரொடக்டிவிட்டியை வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் டூன் பண்றதுக்கும் த பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கொடுக்கறதுக்கு ஹெல்த் வைஸும் சரி மைண்ட் வைஸும் வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்றதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் ஆகும். அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், ரெகுலரா எக்ஸசைஸும் ஹெல்த்தி ஹீட்டிங் ஹேபிட்ஸ் வந்துட்டு நீங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெஸ் வந்து மோர் எஃபெக்டிவா வந்து மேனேஜ் பண்ண முடியும். முதல்ல ஸ்ட்ரெஸ் ஏன் வருது அப்படின்னா பேசிக்கா மோர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்துட்டு நம்ம வைக்கிறோம். இப்போ இதுக்கு மெயினா என்ன அப்படின்னா அவுட் சோர்ஸ்ல இருந்து நமக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வர்றதுக்கு நம்மளா வந்து வர்றது கிடையாது. வேற ஒருத்தவங்க பண்றாங்க அதனால நம்ம பண்ணணும், அது வாங்கணும் அப்படின்றப்போ அதுக்கு எல்லாம் வந்துட்டு நம்மள டெம்ப்ட் பண்றப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா அந்த ஸ்ட்ரெஸ் வந்து கிரியேட் ஆகும். நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும். எது ப்ரியாரிட்டி, அதுல வந்து ஏ பின்னு பிரிக்கணும். ப்ரியாரிட்டிலேயே ஏன் பின்னு பிரிக்கணும். சீடருக்கு நிறைய சயின்டிபிக் இது வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அது நம்ம ஹெல்த் வந்து நிறைய வந்து தேடி தேடி அலைய தேவையில்ல. நமக்கு வந்து ஒரே இடத்துல எல்லாமே கிடைக்கும். ஸோ பை செட்டிலிங் டெய்லி ஹெல்த்தி கோல் நீங்க வந்து யுவர் இன்கார்பரேட் ஆக்டிவிட்டிஸ் அண்ட் ரெடியூஸ் ஸ்ட்ரெஸ் அண்ட் ப்ரொமோட் ரிலாக்ஸேஷன். இதனால நான் ஸ்ட்ரெஸ் கம்மியாயிடும். நீங்க ஓவராலா ரொம்ப ரிலாக்ஸ் ஆயிடுங்க. ரிலாக்ஸ் ஆகிறதோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்க காலைல எழுந்துக்கு பார்த்து இது நைட்டா இப்போ வந்துட்டு எந்த டைம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் இதோட விளைவு என்ன அப்படின்னா உங்களோட ருட்டீன்ல உங்களோட பர்சனலைஸ் யுவர் ஹெல்த் அண்ட் டிட்டர்மைன் கமெண்ட்ஸ் கமாண்ட் உங்களோட ஹெல்த் கோல்காக நீங்க வந்து கான்ட்ரிபியூட் பண்றீங்க பாருங்க.
இதனால என்ன ஆகும்னா, உங்க அரவுண்ட்ல இருக்கிறவங்க, உங்க நெய்பர், உங்க சொந்தக்காரங்க, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்க லவ்வபிள்ஸ், உங்க குழந்தைங்க எல்லாம் என்ன ஆகும்னா, உங்கள பார்த்து அடாப்ட் அவங்க வந்து சேஞ்ச் ஆகும். அவங்க மேல உங்களோட தாக்கங்கள் வந்துட்டு பட ஆரம்பிக்கும். பக்கத்து வீட்டுக்காரங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், கொலீக்ஸ் இவங்கலாம் என்னன்னா உங்கள மாரி நான் இருக்கணும். அதுதான் இன்விடேஷன். என்ன பொறுத்தவரைக்கும் நீங்க இன்விடேஷன் எப்படி வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து அந்த லைஃப் ஸ்டைலும் உங்களோட ஹெல்த் பெர்ஃபார்மன்ஸ நீங்க காமிக்கிறீங்க பாருங்க. அதுதான் வந்து அவங்களே வந்து உங்கள மாரி ஆகணும் அப்படின்னு கேட்கறாங்கல்ல. தி பெஸ்ட் இன்விடேஷன். அவங்க லைஃப் லாங் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபேனா இருப்பாங்க. ரைட். இதுக்கப்புறம் வந்து ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பிசினஸ் ஓனரா இருந்தாலும், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இது வந்து நம்ம நம்ம தான் பிசினஸ். நம்மளுக்கு தான் பிசினஸ். நம்ம என்ன பண்றோமோ, அது நமக்கு வந்து கிடைக்க போகுது. ஆனா, இத நீங்க சைன் பண்ணதுக்கு அப்புறமும் நீங்க எப்படி இருக்கணும்? எம்ப்ளாயி மைண்ட் செட் மாரி நீங்க இருக்கணும். உங்களுக்கு மேல ஒரு பாஸ் மாரி நீங்க வந்துட்டு நீங்க நெனச்சுக்கிட்டு, ஒரு பாஸ் உங்களுக்கு ஒரு எம்ப்ளாயி வந்து பார்த்தீங்கன்னா, வொர்க் பண்ணலைன்னா எப்படி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு கொஸ்டின் பண்ணுவாங்க. நான் சொன்னேன் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஒரு ஒரு இடத்துல போய் எம்ப்ளாயி மாறுறோம் அப்படின்னு சொன்னா, அவங்க டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து குடுப்பாங்க. இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி குடுக்கணும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒவ்வொரு டெய்லி ரொட்டீன் வொர்க்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஷெட்யூல் போட்டு குடுப்பாங்க. வீக்லி ரொட்டீன் வொர்க் வந்து குடுத்துருவாங்க. இந்த வாரத்துல இந்த மாரி நீங்க வந்து டார்கெட் வந்து நீங்க முடிச்சாகணும். மந்த்லி அப்புறம் வந்து ஆனுவல். இந்த மாரி ஒரு 6 மந்த்ஸ் இல்ல 1 வருஷத்துக்கு உண்டான வொர்க்க நீங்க கொஸ்டின்ஸ் எழுதுங்க. இன்னைக்கு ப்ரோகிராம் அதுதான். நீங்க கொஸ்டின்ஸ் எழுதி, அதுல நீங்க வொர்க் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, இது உங்க பிசினஸ், உங்க லைஃப் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா மாறும். ஹெல்த்தா இருக்கட்டும், வெல்த்தா இருக்கட்டும், எல்லாமே நீங்க என்ன வந்துட்டு பண்றீங்களோ, அது உங்களுக்கு நெறைய வந்து பூமரான் மாரி. நீங்க ஒண்ணு வந்துட்டு குடுக்குறீங்க அப்டின்னா, நெறைய வந்து கிடைக்கும். இது வந்து மிராக்கிள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இங்க நடக்காது. அப்ப நீங்க குடுக்குற விஷயங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நீங்க பாஸ் மாரி இல்லாம, எம்ப்ளாயி மாரி டெய்லி நீங்க வந்துட்டு அந்த ரொட்டீன் ஹேபிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கிரியேட் பண்ணணும். மெயினா ஹெல்த்துக்கு. இந்த ஹெல்த்தி கோல் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட சர்வைவல் ரீசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய அதாவது இம்ப்ரூவ் ஆகும். வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் மேலே இருக்கிற இந்த கான்டாக்ட் நம்பரில் வந்துட்டு கால் பண்ணுங்கள். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் அசோசியேட்டாக இருக்கட்டும், இல்லாண்ட் அபோவ் சூப்பர்வைசர்ஸ் அண்ட் அபோவ் இருக்கிறவங்க உங்கள் கோச்சை கேளுங்க. ஏன் அப்படின்னா, இந்த யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா, இதில் மெயினாக வந்து ஒர்க் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நம்மளோட டவுட்ஸு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறப்ப தான் இதில் வந்து கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ வேறு ஏதாவது வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். டெய்லி இந்த மாதிரி எஜுகேஷன் வீடியோஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள்.